வாகனத்துக்கு பின்தொடர்ந்து வெகு தூரமாக பின்தொடர்ந்து என்னுடைய வாகனத்து பேரிகேட்டை மோதி என்னுடைய வாகனத்தில் மோதிட்டாங்க. அதில் வந்தவர்கள் வந்து 2 பேருமே வந்து தாடி வைத்து குல்லா வைத்தவர்கள். அவர் என்னை கொல்ல வந்திருப்போது எனக்கு சதி கொல்ல முயற்சி நடந்திருப்பதாக தகவல். அது என்னை கொல்ல தான் வந்திருக்காங்க. அது பெரிய சதி. அதனால் வந்து அது மட்டும் அல்லாமல் அவர் நேர்மையாக இருந்தால் காவல்துறையிட்ட புகார் கொடுத்துருக்கலாம். ஆனால் புகார் அளிக்காமல் ஓடிவிட்டார்கள். அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பகல்காம் தாக்கல் வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு அதிர்ச்சியில் தீவிரவாத அச்சுறுத்தல்னால மக்கள் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல். இந்தியாவே ஒரு கொந்தளிப்பில் இருக்கின்ற சூழ்நிலை. இந்த நேரத்தில் தீவிரவாதிகள் வந்து மதுரை ஆதீனத்தின் மீது தாக்குதல் நடத்திட்டாங்களா, கொலவெறி தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு இவர் கொடுத்த அறிக்கையை பார்த்து நாங்கள் அதிர்ச்சி அடைஞ்சோம். ஆனால் அதன் பிறகு நேற்று காவல்துறை சார்பாக அங்கே விபத்து நடந்த இடத்துல வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வெளியிட்டாங்க. மதுரை ஆதீனம் சொன்ன குற்றச்சாட்டில் எதுவுமே உண்மை இல்லை. ஏனென்றால் அவர் சொன்னது வந்து பின்தொடர்ந்து வாகனம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வீடியோ ஃபுட்டேஜில் அந்த ரோட்டில் அவருடைய அந்த மோதிய வாகனம் வருது. இவர் தனியாக ஒரு வாகனத்தில் வராரு. அவர் வரும்போது இவர் தான் ஸ்பீடாக போய் மோதுறாரு தவிர அவர் வந்து எதுவும் சின்ன ஒரு லேசான உரசி தான் இருக்குது. ஆனால் அதை வந்து பெருசாக்கி ஒரு மதுரை ஆதீனம் என்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு படத்தில் இருந்துகிட்டு இருக்கிறவர், ஒரு பொறுப்புள்ள அவர். ஆனால் அவர் வந்து ஒரு மாநாடு சைவ சமய மாநாட்டில் வந்து அங்கே கவர்னர் கலந்துருக்கிறாங்க. அவன் வந்து மத்திய அமைச்சர்கள் எல்லாம் கலந்துருக்காங்க. அந்த இடத்துல போய்கிட்டு தீவிரவாதிகள் என்னை வந்து கொல்ல வந்தான்னு சொல்லும்போது மிகப்பெரிய வந்து ஒரு தவறான பொய்யான விஷம பிரச்சாரத்தை தீவிரவாதிகள் முஸ்லீம் பூராத்தையும் தீவிரவாதிகளை சித்தரித்து ஏதோ மறைப்பதற்காண்டி ஏதோ ஒரு விளம்பரத்துக்காண்டி இவர் பண்ணது வந்து அதை தான் வந்து இங்கே வந்து நாங்கள் இந்து மக்களுக்கு சார்பாக மதுரை ஆதீனம் நடந்து கொண்ட விதம் அவர் கொண்ட அறிக்கைகள் எல்லாமே தவறானது பொய்யானது. அவரை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்று நாங்கள் வந்து இன்றைக்கி அறிக்கை விட்டுருந்தோம். ஆனால் அவர் வந்து நாங்கள் வந்து முன்னாடியே நாங்கள் சொன்னோம், மதுரை ஆதீனமாக வந்து மதுரை ஆதீன மடத்தில் நித்யானந்தம் இருக்கும்போது அவர் கஷ்டப்பட்டு வெளியேற்றினதில் எங்களுடைய முக்கிய பங்களிப்பு இருக்குது. கஷ்டப்பட்டு வெளியேற்றணும். 293வது ஆதீனமாக நித்யானந்த கடந்த ஆதீனமாக அருணகிரிநாதர் அவர் வந்து நியமனம் பண்ணும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியேற்றினதுக்கப்புறம் இவர் நியமனம் பண்ணதுக்கு நாங்களும் ஒரு பங்கு இருக்குது. இவர் இந்த 293வது ஆதீனமாக இருந்த ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரியார் அவர்களுக்கு நாங்கள் சேர்ந்து தான் அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை நியமனம் பண்ணோம் மதுரை ஆதீனமாக 290. ஆனால் அவருடைய நடந்துக்கிட்ட விதம் வந்து சில காலங்கள் பார்க்கும்போது சமீப காலமாக அவர் வந்து ஒரு தான் தோண்டித்தனமாக ஒரு மனநலம் பாதிப்பது போல வந்து பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு தவறான பேச்சு பேசுகிறது, அதுபோல் அது மறுப்பது, அதுபோக வந்து மாதிரி மடத்துக்குள்ளே வர்றவங்களுக்கு வந்து ஆசி வாங்க வரவங்களை அப்புறம் அவதூறாக பேசுகிறது, இது போக வந்து பிராமணர் சமுதாயம் அர்ச்சகர் சமுதாயத்தை அசிங்கமாக பேசுவது, அதுவும் மடத்தையே வந்து இருட்டில் போட்டிருக்காருங்க. மின்சாரம் இல்லை, கரண்ட் இல்லை, சிசிடிவி புஜ்ஜேஜ் கண்காணிப்பு கேமரா மடத்துக்குள்ளே கண்காணிப்பு கேமரா அமர்த்தி வச்சுருக்காரு. எதுக்கான அமர்த்தி வச்சுருக்காரு? யாராவது போகிறா யார் வரான்னு தெரிய மாட்டுது. அதுபோக வந்து அன்னதானம் போடுறேன்னு சொன்னார். மாதிரி ஆதீனமான பொறுப்பேற்றுடன் முதல் கையெழுத்து அன்னதானம் சொன்னார். தினந்தோறும் அன்னதானம் மடத்துக்குள்ளே போடுன்னு சொன்னார். இது வரைக்கும் போடலை, சொன்னது எதுவுமே நடக்கலை. அதுபோல் வந்து இவர் வந்து வாடகை குத்தகைதாரர்கள் பணம் கொடுக்கலன்னு சொல்கிறாரு. ஆனால் அது தவறு. வாடகை குத்தகை கம்மியான இது பண்ணிவிட்டு பகுடினா பாத காணிக்கை லட்சக்கணக்கில் வாங்குறாரு. என்ன பண்ணிடுற இந்து சமய வளர்ச்சிக்காண்டி இந்து மக்களுக்காண்டி அன்னதானத்துக்காண்டி எதுவுமே எந்த ஒரு இவர் ஆதீன பதவியை எதுவுமே பண்ணலை. முன்னுக்கு பிறனாக ஒரு அரசியல்வாதி போல் வந்து தான் தோண்டித்தனமாக ஒரு தெருவில் போகிற சாமியார் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி அதனால தான் வந்து இவர் ஆதீனமாக இருக்க தகுதி இல்லை. இது போன்ற நபர்கள் ஏன்னா நீ தீவிரவாத அச்சுறுத்தல் தமிழகம் முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு மத ரீதியாக என்னை வந்து தாடி வச்சவங்க, குல்லாவை போட்டவங்க, அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவங்க வந்து என்னை வந்து தாக்குதல் பண்ண வந்த கொல்ல முயற்சி பண்ண வந்தாருன்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. இவர் சொல்கிறாரு நேர்மையானவர்கள், அவர் ஏன் காவல்துறை புகார் கொடுக்கல? ஏன் இவர் புகார் கொடுத்துருக்கலாம்ல அன்றைக்கி? ஏன் வந்து அந்த காவல் நிலையத்தை புகார் கொடுக்காம இப்போ வந்து ஒரு அறிக்கை வர்றாரு, நான் காவல்துறை ஃபோனில் பேசுகிறேன்னு சொன்னால் தவறு. அது அன்னைக்கு நீங்கள் அறிக்கை கொடுத்து அன்றைக்கி வந்து காவல்துறை புகார் கொடுத்து இந்த மாதிரி வந்து தெரியாத வாகனம் வந்து என்ன மோதிருச்சு, அவங்க இந்த மாதிரி வந்து அடையாளம் தெரியாத நபர்கள், அடையாளம் தெரிஞ்ச நபர் தாடிக்குள்ளே வச்சவர்கள், அவங்க மத பயங்கரவாதமாக இருக்குது, மத தீவிரவாதமாக இருக்குது அன்றைக்கி காவல்துறை புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அதை விட்டுட்டு பொது மேடையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த மாதிரி அவதூறு பேசுகிறது வந்து இன்றைக்கி வந்து முஸ்லீம்ஸ் இந்துக்கள் மத்தியில் பெரிய பிரச்சனை நடந்துட்டு திருப்பூர் மலை விவகாரம் எடுத்துனாலும் சரி இப்போ தான் மதனைக்கு கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் எதற்காண்டி இவர் வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை உண்டாக்கினான்னு தெரியல, எதுக்காண்டி தேவையில்லாமல் இந்த விஷயமா பிரச்சாரம் பண்ணான்னு தெரியல. அதை தான் அவரை கண்டிக்கிறோம். இவர் மதுரை ஆதீனமாக இருக்க தகுதியில்னு சொல்கிறோம். இவர் இது வரைக்கும் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இவ்வளோ நாள் வந்து அவருடைய செயல்பாடுகள் அவர் நடவடிக்கைகள் எல்லாமே வந்து மதுரை ஆதீனத்துக்கு மரபுகளுக்கு எதிராக தான் இருந்திருக்கு. ஆதீனம் என்ற போரில் இருந்துக்கிட்டு இவர் வந்து தான் தோண்டித்தனமாக கேவலமாக அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறது, எல்லாத்தையுமே எதிர்த்து பேசுகிறாரு. எங்களை இந்து மக்கள் கட்சி கொண்டு யாரும் உள்ள அனுமதி இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து மடத்தை இவருடைய சொத்து போல பாவிக்கிறது,
வர்ற ஆளுக்கு பூரா வந்து யாராவது வந்து ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு வந்து எடக்கு முடக்க பதில் சொல்கிறது, கேலிங் கிண்டல்மா பேசுகிறது. இவர் ஒரு ஆதீனமாக இருக்க தகுதியில் சொல்லிட்டு இப்போ தமிழ்நாட்டில் உள்ள சைவ ஆதீனங்கள் 18 ஆதீனங்களை கூப்பிட்டு இவர் ஆதீனமாக இருக்க தகுதியில் இவர் உடனே இவர் மனநலம் பாதித்தவர் போல் இருக்கிறாரு. அவருடைய பேச்சு வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குது, பொறுப்பற்ற முறையில் பேசுகிறாரு. அதில் அவர் மதுரை ஆதீன மடத்தை நீக்கிவிட்டு வேறு ஒரு ஆதீனமாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். சைவ ஆதீன மடங்கள் எல்லாம் சேர்ந்து இவர் வெளியேற்றிட்டு நீக்கினா நல்லது. அப்படின்னா நாங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கலாம்னு இருக்கோம்.